அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆதரவும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அதே போல் நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அது மாதிரி லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நிறைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. சில பேருக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. அதே போல் வெளிநாடு வெளியூர் நிறைய காண்டாக்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நிறைய பேத்துக்கு நமக்கு ப்ரொடியூஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய கர்மவினை மற்றும் உங்களுடைய நேரம் சரியாக இருந்து நம்மளிடம் ஜாதகம் பார்க்கணுன்னு எந்த நேரத்தில் பிரபஞ்சமும் ஈசனும் சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் தான் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாதத்துடைய 2025 பலாபலனை பார்க்க போகிறோம். ரொம்ப சிறப்பான மாதம். ஏன்னா புரட்டாசி 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய அக்டோபர் அப்படிங்கிற ஆங்கில மாதம் புதன்கிழமை பிறக்குதுங்க. ஐப்பசி 14ஆம் தேதி அக்டோபர் 31ஆம் தேதி முடிவடையக்கூடிய அமைப்பு. இதில் இன்னும் சிறப்பு ஏன் சொன்னேன் அப்படின்னா 1/10/2025 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய புதன்கிழமையே பிறக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் கல்வி, தொழில், பல விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அம்பாளுடைய அனுக்கிரகம், இந்த நவக்கிரக நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நவராத்திரி விழாவை முடித்து சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறதே நம்ம எல்லாத்துக்குமே நாவில் மட்டும் உட்காரக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொல்ல முடியாது. அறிவு சார்ந்தவள். நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் லக்ஷ்மி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் நம்மளை காப்பாற்றணும் அப்படிம்பாங்க. அதாவது கல்வி மட்டும் ஒரு டைம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நமக்குள்ளே ஒரு ஞானம், நல்ல ஒரு கல்வி, ஒரு எஜுகேஷன் நம்ம கூட வந்துருச்சுன்னா பல டிகிரி, பல பிஹெச்டி எவ்வளோ படித்தாலும் அது நம்ம இறப்பு வரையுமே போகாது, அந்த அறிவு ஞானம் சந்தது. ஆனால் பணம் அப்படி இல்லை. நம்மக்கிட்ட ஒரு நாள் பணம், பொன், பொருள் இருக்கலாம். நம்மளுடைய நேரம் இதெல்லாம் சரியில்லைன்னா மற்றவங்கள்ட்ட அந்த காசோ பணமோ போயிடும். அதனால் இந்த சரஸ்வதி தேவி மட்டும் ஒரு தடவை நம்மளுடைய இடத்துல, நம்மளுடைய நாக்கில் உட்காந்து அறிவை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நம்மளுடைய கல்வியும் ஞானக்கண்பாங்க, நமக்கு அறிவு கண்பாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கு கல்வி அவ்வளவு இன்றியமையாதது. அதனால தான் குழந்தைங்கள படிங்க 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 நம்ம அவ்வளோ தூரம் சொல்கிறோம். ஸோ இந்த சரஸ்வதி பூஜையை பற்றி நிறைய நம்ம தனி வீடியோவில் பேசலாம். அப்போ 2ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை விஜயதசமி. அதாவது புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் புதிய விஷயங்கள் துவங்குவதற்கும் ஒரு அற்புதமான பூஜை போடக்கூடிய நன்னாளாக இந்த அக்டோபர் மாதம் நமக்கு வருது. 17/10 வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருதுங்க. சிறப்புங்க. அதாவது வெங்கட பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய மாதத்தில் சிவனுடைய பிரதோஷ நாள், அது வெள்ளிக்கிழமை வருது. ரொம்ப அற்புதமான விஷயங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நந்தி தேவனுக்கு அபிஷேக பொருளாம் கொடுத்து பூஜை செய்யுங்க. மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம் எதாக இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டுக்குங்க. இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 8ஆம் தேதி, எதுங்க அக்டோபருக்கு 8ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இது 12 ராசிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நிறைய இருந்தாலும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் மாறக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வச்சு தான் அக்டோபர் மாதத்துடைய பலாபலன்களை நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உங்களுடைய ஃபேமிலியில், ரிலேஷனில் யாருக்கு இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரெடிஷன், நல்ல ஒரு விஷயத்தை பரிகாரத்தோடு சொல்கிறோம். மேசம் முதல் மீனம் வரை கவனித்து கேளுங்க. கன்னிராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? சிறப்பான மாதம் அக்டோபர் 2025 ஆங்கில மாதத்துடைய பலாபலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரிய பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு நீச்சம் பெற்று செவ்வாய் புதனுடைய சேர்க்கையில் போய் அமரக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல விஷயங்களை மாறக்கூடிய அமைப்புகள் அப்படின்னா பாதி மாதத்துக்கு மேலே தான் போகிறார்.
15ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து மாறக்கூடிய அமைப்பு. அப்போ 15ஆம் தேதி வரையும் சில விஷயங்கள் வந்து நல்ல ஒரு அற்புதமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் முயற்சிகள்லாம் நீங்கள் சட்டுன்னு இந்த புரட்டாசி 1ஆம் தேதிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே தலைமைத்துவமாக அரசியல் அரசு துறையில் இருக்கவங்களுக்கு சில சிக்கல்கள் வரும், வருமானத்தில் பிரச்சனை வரும், தொழில் தேடிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து ஜாப் வேணும் அப்படின்னு தொழில் சம்மந்தமாக தேடிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து சின்ன தடைகளையோ தாமதத்தையோ கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் வந்து கன்னிராசி நேயர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சில தடுமாற்றத்தை கொடுக்க ஏற்றமிகு மாதமாக மாறக்கூடிய அமைப்பை ஒரு படிப்பனை அப்படிங்கிறது கொடுப்பாங்க தெரியுங்களா, அது மாதிரி. அதனால் உங்களுடைய தொழில் எதுவாகினும் அந்த தொழில் அப்படியே நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் நடத்திக்கிட்டே வாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் புதிய ஒரு செயல்பாட்டிலையோ அவசரப்பட்டு முதலீடு பண்ண வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியம் விஷயம்னா வயிறு சம்மந்தமாக இருக்கலாம், அல்லது ஒரு காய்ச்சல் வருது, தலைவலி வருதுன்னா உடனே கொஞ்சம் டாக்டரை போய் பாருங்கள். அம்மாவளினால் சில பிரச்சனைகள் வந்து போகும். அம்மாவளின்னு வச்சுங்க, சித்தப்பா சித்தப்பா அது மாதிரி பெரியம்மா இந்த மாதிரி வீட்டில் விஷயத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பேசி அது சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கி அதுக்கப்புறம் உங்கள் மேலே தலையில் வந்து நீங்கள் தான் சொன்னீங்க, இவங்க தாங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் வந்துடும். இப்போ அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அதே போல் உத்திரம் 3 பாதமும் இங்கே தான் இருக்குது. அப்போ புதனுடைய அதிபதியாக இருந்து புதன் 2ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த மாதிரி உறவுகளால் சில பிரச்சனைகள், ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு திருமணத்துக்காக ஒரு இதுக்காக ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அது எல்லாருமே கூட்டமாக இருக்கும்போது உங்களை வந்து வச்சு செய்யக்கூடிய அமைப்பில் சில விஷயங்களை வந்து பேசிடுவாங்க. அப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கரெக்டாக பேசினோமா, நம்ம இதுக்கு வந்து கரெக்டாக வந்து சொன்னோமா அப்படிங்கிற தடுமாற்றத்தை ஏற்படுத்திடும். அப்போ சின்ன அவதூறு கெட்ட பேர் வரக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு, நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது சுக்கிரன் நீச்சமாக இருக்கனால பொறுமையாக நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு எடுக்கிறது நல்லது. அப்பாவுக்கு உடல் தொந்தரவோ ஒரு அறுவை சிகிச்சையோ கொஞ்சம் உடம்பு வந்து படுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கும். கவனமாக நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துக்கணும். அப்பா வழியிலேருந்து சில பிரச்சனைகளும் வந்து போகலாம், அதையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். எதாக இருந்தாலும் வைத்தியநாத சுவாமிகள் அப்படிங்கும்போது சிவனுடைய வழிபாடோ, அதே போல் நம்ம எம்பெருமான் சுப்பிரமணிய சுவாமிகளுடைய வழிபாடு, அது வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க. இதெல்லாம் இருந்தாவே உங்களுடைய குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, குழந்தைங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு போய் நல்லா வந்து உச்சம் பெற்ற இடத்துல போய் உட்கார்றார். அப்போ உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் மைனஸாக இருந்தாலும் குழந்தைகள்னால ஒரு வருமானமோ, குழந்தைகள்னால ஒரு நல்ல பேரோ ஒரு புகழோ வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. பயப்பட வேண்டாம். சொல்வதை எல்லாமே சிறந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பாராட்டு வாங்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சில தடுமாற்றங்கள், அவமானங்கள், சனி பகவான் வக்ரமாக இருந்து சமசப்தமாக பார்க்குறார். அந்த சமசப்தமாக பார்வைக்கு வந்து தொழில் சார்ந்த பிரச்சனைகள், வேலை தேடக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வேலையினால் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் இருந்துச்சு, நமக்கு எதனால சக்ஸஸ் ஆகலை, ஏன் நம்ம வந்து இப்படியே ஒரு சுணக்கமாக முடக்கமாக ஆகிறோம் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தியாக தான் இருக்கும். அப்போ தசா புத்தியில் நமக்கு நல்ல விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படணும்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணுங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள்லாம் இருக்குது, கோச்சாரத்தில் அது என்னென்ன பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது செவ்வேல் ஏரியம் மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, முருகனுடைய வழிபாடுடுங்க, கந்த சஷ்டி பாராயணம் வருங்க. சஷ்டி அன்னைக்கும் கிருத்திகைனுக்கும் உங்களுடைய ஊர் பக்கத்தில் எங்கே வந்து முருகப்பெருமான் இருக்காரோ அந்த முருகனுக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கு ஆராதனைக்கு பன்னீர் விபூதி தேன் வாங்கி கொடுங்க, சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள், திருமணத்துக்கான ஜாதகம் எடுக்கிறது மட்டும் கவனம் தேவை. அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அடுத்த ராசிக்கு பதிவுக்கு போவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.